ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியின் பலாபலன்கள். சனி பகவான் 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த தனுசு ராசி என்பது 4வது இடம், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். ஒரு 70லேருந்து 75% நல்ல பலன்கள். இதெல்லாம் பொது பலனே. கிரக நிலைகள் என்பதும் காலகட்டங்கள் ஜாதகப்படி மாற்றங்கள் என்பதும் கொச்சார பலன்படியும் நிறைய மாற்றங்கள் என்பது உண்டு. குரு பயிற்சி, அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளினாலே நிறைய மாற்றங்கள் உண்டு. இது பொதுவான ஒரு பலனே. உத்தியோகக்காரர்களுக்கு வேலையிலே மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் தடங்கள்லாம் நிறையா இருக்கும். சத்துருக்கள் இடைஞ்சல் இருக்கும். பொறாமை போட்டிகள் நிறையா இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் என்பது மேன்மை அடையும். ஆனால் அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் நிறையா இருக்கும். உத்தியோக உயர்வு என்பது உண்டு. ஆனால் சிரமத்தின் பேரிலே உயர்வுகள். அதாவது இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம இங்கேயே இருந்துடலாமன்னு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல தான் நம்மளை போட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அடுத்து பழைய வாகனத்தை விற்று இந்த ட்ரிப்பு புது வாகனங்கள் வாங்கலாம். புதுசாக வரும்போது வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி வரையும். பணம் வரவு வந்து சேரும். வெளிநாடு பயணங்கள் என்பது அமையும். விவசாயங்கள் என்பது மேம்படும். எதையும் நல்லபடியாக தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் காரியங்கள் அனைத்துமே ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. யாரையுமே நீங்கள் வரும்போது நம்பி செயல்படுறதுங்கிறதுக்காகத்தோட நம்மளே நல்ல முடிவு எடுப்பதுங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனங்கள். குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். சில தடங்கல்கள் என்பது வரும். போகிற போக்குலேயே ஏதாவது நமக்கு வேகமாக போகிறப்பயே ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி நம்மளை அப்படியே பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்திலே ஜெயிச்சிடலாம். புது மனைகள் வீடு, அடுத்தது கிரகப்பிரவேசங்கள், வீட்டில் விசேஷங்கள், கல்யாண காரியங்கள், இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கும். பெற்றோர்களுக்கிட்ட அட்வைஸ் கேட்டுண்டு ஒவ்வொருத்தையும் கேட்டுண்டு செய்கிறது நல்லது. பெற்றோர்களை நல்ல விதமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. வியாதிகள் உடம்பெல்லாம் நிவர்த்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. உபசாந்தியான வைத்தியங்கள் என்பது பண்ணமே தவிர கடுமையான வைத்தியங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை. அரசியல் வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். கலைத்துறை என்பதும் நல்ல ஒரு நிலையிலே இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. அந்த அலைச்சலை குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏதாவது அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்தால் உடலிலே சோர்வு ஏற்படும். அதனால் கொஞ்சம் அலைச்சலை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை செய்வது உன்னதமான ஒரு பலன். மாணவர்களுக்கு அருமை சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப நன்னாவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே வரும்போது ஒரு அந்யோன்யங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதற்கான வழிகள் என்பது, பரிகாரம் என்பது, திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றுவதும், வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் போடுவதும், சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு ஏறும்போது எள்ளு சாதம் வைப்பதும், குலதெய்வ வழிபாடும் உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெறுக. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம்.